இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா? அத விராட் கோலி வந்துட்டு எளிமையா பண்ணியிருக்காருங்க. ஒட்டுமொத்த இதயங்களை வென்றுள்ளார் என்றே சொல்லலாம். குறிப்பாக தமிழர்கள் இதயத்தில் குடியேறி விட்டார் என்றே சொல்லாங்க கோலியோட இந்த செயல் மூலம். அப்படி என்ன செஞ்சிருக்காரு? நம்ம வந்துட்டு மிக விரைவாக பார்க்கலாம். ஜான்வரி 22ஆம் தேதி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெறுகிறது. ஓகேவா? நடைபெற உள்ளது. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மேட், ODI ஃபார்மேட், இந்தியா டீம் ஸ்குவாட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? இதில் மிகப்பெரிய அரசியல் சாயம் இருந்தது இந்த ஸ்குவாடில். ஏன்னா 24 சூப்பர் ஸ்டார்னா டொமஸ்டிக் லெவலில் 20 மேட்ச் ப்ளே பண்ணி 12 மேட்ச்சில் சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க சாய் சுதர்சன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவர் சூரியகுமார் யாதவ் நான் சொல்ல தேவையில்ல 360 டிகிரி டிவிலியர்ஸே பெருந்தன்மையாக வந்துட்டு பேசியிருக்காரு. ஓகேவா? ஏன்னா 360 ஆரம்பித்தது அவர் தான். ஆனால் என்னை விட தலை சிறந்த 360 டிகிரி பேட்ஸ்மேன் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் என்று சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. ஓகே, பட் இந்த சூழலில் அவர் இல்லை, சஹால் இல்லை, அண்டு ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை. மிகப்பெரிய அரசியல் சாயம் இருந்தது மிகப்பெரிய லெவலில். அண்டு ரோஹித் சர்மாவுக்கு இளம் பிளேயர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போகிற மனப்பான்மை இல்லைங்க. அதாவது வாழ விட தலையோட தத்துவம். நம்ம எம்எஸ் தோனி சீனியர் பிளேயர்கள் மேலே வரட்டும்னு இவர் மெழுகுபத்தி மாதிரி கீழே வந்து விளையாடுவாருங்க. மேலே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. இன்றைக்கி இந்தியா ஆலமரம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதற்கு காரணம் தோனி போட்ட விதை தான். ஓகேவா? பட் அந்த பாதையை வந்துட்டு மறந்துட்டாங்க என்றே சொல்லாங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும், பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோளான்னு எம்ஜிஆர் பாடியிருப்பார் இல்லையா? அந்த தத்துவத்தெல்லாம் விட்டுட்டார்னு வைங்கள ரோஹித் சர்மா. அந்த பதவி வந்துட்டு தலைக்கணம் பிடிச்சி வெறி பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கார் என்றே சொல்லலாம். ஓகே, ருத்ராஜ் கெய்க்வாட் எந்த தவறுமே பண்ணலங்க. இந்திய டீமோட கேப்டன் அவர் தான். ஓகே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி விராட் கோலி வச்சிருக்காருங்க. இந்திய டீமோட ODI ஸ்குவாடும் T20 ஸ்குவாடும் எனக்கு வந்துட்டு உடன்படலை. ஏன்னா இவர்கிட்ட ஆலோசனை கேட்காம தான் இவங்க ரோஹித் சர்மா அந்த பூனக்கண்ண அகர்கள் வந்துட்டு தனித்துவமாக செயல்பட்டிருக்காங்கன்னு வைங்களா தேர்வு பண்ணியிருக்காங்க. பட் சூரியகுமார் யாதவ் இல்லாத இந்திய டீமை என்னால் கற்பனையில் கூட பார்க்க முடியலை. அண்ட் இந்திய டீம் இளம் பிளேயர்கள் வரணும். என்ன சமீபத்தில் கவர்ந்தவர் வந்துட்டு IPLலையும் சரி அண்டு டொமஸ்டிக் லெவல்லையும் சரி சாய் சுதர்சன். ஏன்னா சாய் சுதர்சன் சமீபத்தில் நடந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்துட்டு 33 பந்தில் சதம் அடிச்சிருக்காரு. அதாவது ரோஹித் சர்மா சாதனையை பிரேக் பண்ணியிருக்காரு. 9 சிக்ஸர் வீசியிருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையை சிக்ஸர் அடிக்க மாட்டார், பவர் ஹிட்டர் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் அதெல்லாம் வேறு லெவலில் என்னங்க சொல்கிறது ஓவர் கம் பண்ணியிருக்காரு. இவர் ODI ஃபார்மேட்டில் ரோஹித் சர்மா 34 பந்தில் 100 ரன் அடிச்சிருக்காருங்க அதிவேகமாக. கேப்டன் சாதனையவே இவர் பிரேக் பண்ணியிருக்காரு. ஓகேவா? டெஃபினட்டாக சாய் சுதர்சன் ICC சாம்பியன் தொடரில் விளையாடணும், இந்திய டீம் ODI இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் விளையாடணும். எனக்கு பதில் வந்துட்டு அவர் விளையாடணும். சரியான திறமையான பிளேயர் வந்துட்டு உள்ளே வரணும், இளம் பிளேயர் உள்ளே வரணும். இது வந்துட்டு தோனி எனக்கு சொல்லிக் கொடுத்த படம். தோனி இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. அந்த மாதிரி நான் ஒரு இளம் பிளேயரை உருவாக்கும் தருணம் வந்து விட்டது. என்னோட கரியர் ஏறத்தாழ முடிவுக்கு வந்துருச்சு. நான் விடை பெறும்போது என்ன மாதிரி ஒரு பிளேயரை உருவாக்கிட்டு போகிறது தான் என்னோட கிரிக்கெட் கரியர் முழுமை பெறும். இதை வந்துட்டு எல்லா சீனியர் பிளேயர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருக்காரு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ODI சீரீஸில் வந்துட்டு எனக்கு பதிலாக சாய் சுதர்சன் விளையாடட்டும் என்று இவர் வந்துட்டு குட் பண்ணியிருக்காருங்க. கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் காரணமாகவும், அதாவது கொஞ்சம் அவர் உடம்பு இன்ஜுரின்னு வைங்களேன், உடல்நிலை கொஞ்சம் தகுதி இல்லைங்க. இந்த சுச்சுவேஷனில் சாய் சுதர்சனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. பீஸையும் ஓகே பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவன் கிங் கோலியோட இந்த செயல் பற்றியும் தமிழனுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை பிரதானமாக யூஸ் பண்ணுவாரா நம்ம தமிழன் சாய் சுதர்சன்? இங்கிலாந்துக்கு எதிரான ODI சீரீஸ் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.